Hi friends, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு SIS அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்திற்கான கைடன்ஸ் பார்க்க போறோம். இந்த வாரம் ஃபுல்லா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைடன்ஸ் பார்க்க போறோம். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம 6 வாரங்கள் முடிச்சிருக்கோம். அதாவது 42 நாட்கள் ஃபுல்லாக படித்து முடிச்சிருக்கோம். இப்போ இந்த 43வது நாள் 7th வீக்கில் நம்ம செகண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும் நம்மளோட ஜாயின் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இந்த முதல் 42 நாட்களை பின்னாடி நம்ம கவர் பண்ணி முடிச்சிருவோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம 43வது நாளுக்குரிய கைடன்ஸுக்கு போவோம். இப்போ இந்த வாரம் 7 நாட்கள் இருக்கு இல்லையா? இந்த 7 நாட்கள் நீங்கள் படித்து இந்த தேர்வை எழுதுறது மூலிமா அரசு தேர்வில் உங்களுக்கு எத்தனை வினாக்களை உங்களால் ஆன்சர் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா 10லேருந்து 12 வினாக்கள் இந்த போர்ஷனில் மட்டுமே கேட்பாங்க. இந்த வாரம் படிக்க போகிற இந்த போர்ஷனில் மட்டுமே 10லேருந்து 12 வினாக்கள் கேட்பாங்க. எப்படின்னா பாலிட்டியில் 3லேருந்து 5 வினாக்கள் உங்களுக்கு இந்த போர்ஷன்லேருந்தே வரும். தமிழில் 5 வினாக்கள், திருக்குறளில் 5 வினாக்கள் இந்த வாரம் படிக்கிறதுலேருந்தே வரும். அதே மாதிரி மேக்ஸில் 2 வினாக்கள் வரும். சரிங்களா? அப்போது மொத்தம் 10லேருந்து 12 வினாக்கள் இந்த வாரத்திற்குரிய போர்ஷனை நம்ம தெளிவாக படிக்கிறது மூலிமா நம்மளால் எடுக்க முடியும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம அரசியலமைப்பு ஃபஸ்ட்டு இந்த 7வது வாரத்தில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? முதல் நாளில் என்ன அரசியலமைப்பு படிக்க போகிறோம். அதில் வந்து 10th டேர்ம் 1ல் இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு இருக்கு, அதை படிக்கணும். அதுக்கப்புறம் 6th டேர்ம் 2ல் தேசிய சின்னங்கள் இருக்கும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 10th படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் 6th போய் படிக்கிறப்போ அதை ஜஸ்ட் ரீகால் பண்ணுற ஒரு ப்ராசஸாக தான் இருக்குமே தவிர புதுசாக எக்ஸ்ட்ரா படிக்கிற ஒரு ப்ராசஸாக இருக்காது. அதனால் வந்து ஒரு நாளில் இது படிக்கிறது வந்து ரொம்ப 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 மினிமமான ஒரு சப்ஜெக்ட் தான். அதனால் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் 2ல் நம்ம என்ன பண்ணுறோம்னா மேக்ஸில் விழுக்காடு பர்சன்டேஜ் படிக்கிறோம். அது 7th டேர்ம் 3ல் இருக்குது, அதை நீங்கள் படிக்கிறீங்க. இந்த வாரம் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணுவோம்? மேக்ஸை பொறுத்தளவுக்கு இந்த விழுக்காடு 7th டேர்ம் 3ல் இருக்க அனைத்து கணக்குகளும் போட்டு பார்க்கணும். டெய்லியும் 10 கணக்குகள் போடுறது மூலிமா மேக்ஸ் ஈஸியாக அந்த விழுக்காடுன்ற ஒரு போர்ஷனை ஈஸியாக நம்ம வந்து முடிச்சிடலாம். சரிங்களா? 2வது நாளில் என்ன பண்ணுறீங்கன்னா 12th டேர்ம் 1ல் இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு இருக்குது, அதை படிக்கிறீங்க. அதே மாதிரி 6th டேர்ம் 2ல் இந்திய அரசியலமைப்புன்னு இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த 10th இந்திய அரசியலமைப்பு 12th இந்திய அரசியலமைப்பு படிச்சுட்டு இந்த 6th டேர்ம் 2 படிக்கிறப்ப ஜஸ்ட் ஒரு ரீகால் போர்ஷன் தான். இப்போ இதில் ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 10th 12th தான். 10th 12th இதில் பார்த்தீங்கன்னா 11th, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ 3வது நாள் பார்த்தீங்கன்னா 11th டேர்ம் 1ல் மக்களாட்சின்னு இருக்குது, அந்த மக்களாட்சியை படிக்கணும். அதுக்கப்புறம் 9th டேர்ம் 1ல் அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி. அதே மாதிரி 6th டேர்ம் 3ல் மக்களாட்சி. நான் சொன்ன மாதிரி 11th டேர்மில் இருக்க மக்களாட்சி படிச்சிட்டிங்கன்னா இது ரெண்டும் ஈஸியாக தான் இருக்கும். ரீகால் பண்ணுற மாதிரி அழகாக ப்ராசஸ் போயிட்டுருக்கும். சரி, நல்லா நோட்ஸ் எடுத்து படிங்க, பாயிண்ட்ஸ் நல்லா நோட் பண்ணி படிங்க. இதில் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் இருந்து 3லேருந்து 5 வினாக்கள் இந்த பகுதியிலேருந்து கண்டிப்பாக வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் 6th திருக்குறள் 30 திருக்குறள் இருக்குங்க, அந்த 30 திருக்குறள் நாங்கள் அழகாக பிரித்து கொடுக்குறோம், அதை நீங்கள் படிங்க. அதுக்கப்புறம் 7th திருக்குறள் இருக்குது, அதை படிக்க போகிறோம். 5வது நாள் 6வது நாளில் வந்து என்ன பண்ணுறோம்? 8th திருக்குறள் படிக்க போகிறோம். இந்த ஒவ்வொரு நாளும் கணிதத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு டிஸ்கஷன் பண்ணுவோம். டெய்லியும் ஈவினிங் வந்து இந்த 7th டேர்ம்ஸில் இருக்க கணக்கெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதில் இருக்க வீடியோஸ், இந்த விழுக்காடு சார்ந்த வீடியோஸ்லாம் நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். மற்றபடி இந்த மெட்டீரியல், இந்த சப்ஜெக்ட் 1 ஃபுல்லாக மெட்டீரியல் நம்ம ஷேர் பண்ணுவோம். இதை ஃபுல்லாக நீங்கள் ப்ராப்பராக தரோவாக படிச்சுட்டு வர சண்டே வந்து உங்களுக்கு நடக்க போகிற வார தேர்வு வீக்லி டெஸ்ட் 7 அதை வந்து நீங்கள் எழுதுறீங்க. 100 வினாக்கள் அடங்கிய அந்த தேர்வாக இருக்கும். அந்த தேர்வு எழுதுறது மூலிமா உங்களுக்கு இந்த ஃபுல்லாக அந்த போர்ஷனை ஃபுல்லாக ரீகால் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு நீங்கள் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? குட். இந்த வார இறுதி தேர்வுன்றது உங்களுக்கு PDF வடிவில் நம்ம குரூப்பில் உங்களுக்கு கொடுப்போம். குரூப்பில் இணையாதவங்களுக்கு நம்ம லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரோம், அந்த லிங்கை பயன்படுத்தி நீங்கள் இந்த குரூப்பில் இணைங்க. சரிங்களா? இப்போ இந்த மெட்டீரியல் எப்படி சார் டவுன்லோட் பண்ணுறது? இப்போ இந்த ஒவ்வொரு டே வைஸாக நான் எப்படி மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பை ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஷெடியூல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஷெடியூல் அப்படின்றத கிளிக் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இப்படி ஒன்று ஓப்பன் ஆகும். சரிங்களா? இதில் டே 1லேருந்து டே 49 வரைக்கும் நமக்கு மெட்டீரியல் இருக்குது. ஒவ்வொரு வாரம் தொடக்கத்திலேயே அந்த வாரத்திற்குரிய அனைத்து மெட்டீரியலும் நம்ம லோட் பண்ணிடுவோம். இதுதான் நம்மளோட ப்ராசஸ். இப்போ டே 43, இந்த டே 43க்கு மெட்டீரியல் வேணும்னா ஒன்றும் இல்லை, இங்கே டே 43 கீழே இருக்கீங்க, இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுறது மூலிமா தமிழ் மீடியம் மெட்டீரியலாக இருக்கட்டும், இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியலாக இருக்கட்டும் உங்களுக்கு கிடச்சிடும். அதாவது 10th டேர்ம் 1ல் இந்திய அரசியலமைப்பு அதுக்குரிய மெட்டீரியல் மட்டும், 6th டேர்ம் 2 அதுக்குரிய மெட்டீரியல் மட்டும் அழகாக பிரித்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு எளிமையாக கொடுத்துருப்போம். அதே மாதிரி
7th term 3 கணிதம் அதையும் கொடுத்துருப்போம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ்லையும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ்லையும் கொடுத்துருப்போம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் 43, 44, 45, 46, 47, 48ன்ட்டு ஒவ்வொரு நாளுக்கும் நம்ம ஒவ்வொரு ஐக்கான் கொடுத்துருக்கோம். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு மெட்டீரியல் கிடச்சிடும். இங்கே 6th திருக்குறள், 7th திருக்குறள், 8th திருக்குறள்னு உங்களுக்கு கிடச்சிடும். இந்த வார இறுதி தேர்வு 49வது நாள் இந்த வார இறுதி தேர்வு எப்படி நடக்கும், எப்படி நீங்கள் அதை அட்டன் பண்ணுறதுன்றதை டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருப்போம். சரிங்களா? ஸோ இதுதான் சார். இப்போ நான் வந்து செகண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு கொஞ்சம் டைம் இருக்குது, நான் முன்னாடி போய் படிச்சுக்கலாமா, இப்போ Day 1 Day 2 இதெல்லாம் போய் படிச்சுக்கலாமான்னா கண்டிப்பாக போய் படிச்சுக்கலாம். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு அந்த மெட்டீரியல்லாம் கிடைக்கும், அதை வச்சு படிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ இங்கிலீஷ் மீடியத்துக்கு அந்த ஷெடியூலை வந்து குயிக்காக பார்த்துடலாம். இங்கிலீஷ் மீடியத்தை பொறுத்தளவுக்கு இந்தியன் பாலிட்டி, 10th term 1 இந்தியன் கான்ஸ்டியூஷன், 6th term 2 நேஷனல் சிம்பிள்ஸ், 12th term 1 Constitution of India, 6th term 2 the Constitution of India, 11th term 1 democracy, 9th term 1 forms of government and democracy, 6th term 3 democracy. இந்த எல்லாத்தையும் படிக்கிறீங்க. ஈவினிங் உங்களுக்கு மேக்ஸு பேரலாக வந்து பர்சன்டேஜ் 7th term 3 இருக்க மேக்ஸை வந்து 10 சம்ஸாக அழகாக பேரலாக படிச்சுட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் திருக்குறள் காமன் தான். 6th திருக்குறள், 7th திருக்குறள், 8th திருக்குறள், 30 திருக்குறள் இருக்குது, அதை படித்து முடிக்கிறீங்க. வார இறுதி தேர்வில் உங்களுக்கு இங்கிலீஷில் கொஸ்டின் வரும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ்லேயே கொஸ்டின் வரும். அதை நீங்கள் படித்து எழுதிக்கலாம். பிடிஎஃபாக உங்களுக்கு டெஸ்ட் வரும். சரிங்களா? இப்போது நம்ம ஆப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு பார்த்தாங்கன்னா இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இந்த பாலிட்டி மெட்டீரியலில் Part 1, Part 2, Part 3ன்னு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. பாலிட்டி மெட்டீரியல் அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் போடுறதுக்கோ பயன்படுத்திக்கலாம். அந்த பிரிண்ட் அவுட் போட்டு அதை வந்து கையில் வச்சு நான் படிக்கணும் அப்படின்றவங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ஷெடியூலில் டே வைஸாக இருக்கும் மெட்டீரியல், அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த டெஸ்ட்டில் இந்த வாரத்தேர்வு ஒவ்வொரு வாரத்தேர்வும் நடைபெறும். இது வரைக்கும் வாரத்தேர்வு 1 to 6 எழுதணும் சார் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த டெஸ்ட்டில் போயிட்டு வீக்லி டெஸ்ட் ஃப்ரீ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை பயன்படுத்தி படிச்சுக்கலாம். இந்த வீடியோஸ் இருக்கு இல்லையா, இந்த வீடியோஸில் மேக்ஸ் வீடியோஸ் ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். அந்த மேக்ஸ் வீடியோஸை பார்க்குறதுக்காக இந்த வீடியோஸ்னு கிளிக் பண்ணி மேக்ஸ் அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸ் வீடியோஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ இது எங்களை தொடர்பு கொள்ளணும் சார், உங்களை வந்து நான் நேராக வாட்ஸ்அப் இந்த மாதிரி இல்லாமல் ஆப்லேயே நாங்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த காண்டாக்ட் அப்படின்னு இருக்குது, அந்த காண்டாக்டை கிளிக் பண்ணி நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். எங்களுக்கு எந்த ஒரு கொரிஸாக இருந்தாலும் நீங்கள் எங்கள்கிட்ட கேட்கலாம். மேலே இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனாவது நாளில் இருக்கோம், கரண்ட் அஃபேர்ஸ், உங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் விருப்பப்பட்டோம்னா இந்த இதில் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். ஸோ இதுதான் நம்ம ஆப்பு. இந்த ஆப்பில் பயன்படுத்தி நீங்கள் இது பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ்னு இருக்கும், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ் இருக்கும். இப்போ TNPSC தமிழ் அப்படின்னு இருக்குன்னா இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸோட ஓப்பன் பண்ண ஆப். இதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷில் இருக்குங்க. ஸோ இதுதான் ஃபுல் டீட்டெயில். நான் தெளிவாக சொல்லிட்டேன். இந்த வாரத்திற்குரிய சிலபஸை நீங்கள் படிக்கிறதுக்கு மூலிமா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்திற்கு சிலபஸை நீங்கள் படிக்கிறது மூலிமா உங்களுக்கு வந்து 10லிருந்து 12 வினாக்களை உங்களால் இது பண்ண முடியுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான போர்ஷன். எல்லாரும் இந்த தேர்வு இந்த வாரம் ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக படிங்க. செகண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோக்கஸ்டாக ஃபுல்லாக படிங்க. உங்களுக்கு அந்த முதல் 42 நாட்கள் ஷெடியூலையும் கவர் பண்ணிடுவோம். அதே மாதிரி ஃபஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே 43, 44 அழகாக நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? ஓகே, குட். நம்ம ஷெடியூலில் சின்ன மாற்றம் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த திருக்குறளை இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மாற்றம் பண்ண கம்ப்ளீட் ஷெடியூல்ஸ் வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நாங்கள் உங்களுக்கு தரோம். சரிங்களா? அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.